நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து பேசியது விஜயின் அரசியல் பித்தலாட்டம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்று கூறியது நகைச்சுவை என வைகோ கடும் விமர்சனம் செய்தார். சென்னை எழும்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு பேசினார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து பேசியது தவறு, விஜய் பித்தலாட்டம் செய்துள்ளார் என்று விமர்சித்தார். கரூர் சம்பவம் குறித்து திமுகவை விஜய் மோசமாக விமர்சித்திருப்பதாக கூறிய வைகோ, திமுக மற்றும் தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது நகைச்சுவை என்றும் தெரிவித்தார். 41 பேர் செத்து கிடக்காம ஓடியாந்துட்டு திருச்சியிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன் எல்லாம் என்னே பார்க்க வாங்க, எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி முறிய ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். அப்போது செய்த தவறுக்கான பலனை தான் அவர் இப்போது அனுபவிக்கிறார் என்று வைகோ விமர்சித்தார். அதிமுக மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் 15 இடங்கள் ஒரு மாநிலங்களவை எம்பி தர ஜெயலலிதா முன்வந்த போதும் ஓபிஎஸ் அதை தடுத்தார் என்று வைகோ கூறினார். உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க. நீங்க நேரா அவங்களை போய் சந்திச்ச உடனே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளச்சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. போன கையிலேயே வச்சிருக்கிறேன், ஓபிஎஸ் கூப்பிடுவார், கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.